வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி இந்த மாதிரி கிளிட்டர் பண்ணுற லீவ்ஸ் எப்படி செய்யறதுன்ட்டுன்னு பார்க்கலாம். இது வெறும் சிம்பிளான திங். இதுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னன்ட்டுன்னு பார்க்கலாம். இந்த ஹாட் க்ளூ கன், அதோட கம்மும் வேணும், அந்த க்ளூவும் வேணும். இதான் மெயின். இதில் கிளிட்டர்ஸ் வேணும், சம் கிளிட்டர்ஸ். என்ன உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதெல்லாம். இதில் 12 கலர் இருக்குது. அது அப்புறம் ஃபெவிகால் ஒன்று. நான் ஒரு சில்வர் தட்டு எடுத்துக்கிறேன் நான். அப்புறம் வேசலின். இப்போ இதுக்கு மேலே இந்த சில்வர் தட்டு மேலே கொஞ்சோண்டு வேசலின் தடவிட்டு பாருங்க. இந்த மாதிரி தடவிட்டு இந்த ஹாட் க்ளூ கன் ஏற்கனவே ஆன் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ என்ன பண்ண போனால், நீங்கள் இது மேலே ஒரு லீஃப் ஒன்று வரைஞ்சிங்க. ஒரு லீஃப் ஸ்கெட்ச் பென் வச்சு வரைஞ்சிங்க. இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே செய்ய முடிஞ்சதுன்னா ஒன்றும் வசதியாக இருக்கும். அந்த வேசலின் மேலே உங்களுக்கு போட்டு பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன் நடுவில், லீஃப்க்கு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் லீஃப் ஃபார்மில் ஒரு ஈவன் ஃப்ளோ இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நடுவுலையும் இந்த கார்னரை ஜாயின் பண்ண போகிறோம். இன்னொரு தட்டில் அதே மாதிரி பண்ணி காட்டுறேன். இது இன்னொரு தட்டுலேயும் வேசலின் போட்டு, ஏன் வேசலின் கீழே போடுறோம், இல்லைன்னா எண்ணெய் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. ஏன்னா அந்த அப்போ தான் அதை அழகாக எடுக்க முடியும், வெளியே கஷ்டப்படாத. அந்த லீஃபை ஈஸியாக எடுக்க முடியும். நீட்டாக ஒரு லைன் ஒன்று போட்டுருங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ளோ கரெக்டாக இருக்குது. இது எல்லாமே க்ளீனாக ஜாயின் பண்ணியிருக்கணும். கிளிட்டர்ஸ் ஒட்டும் போது அழகாக இருக்காது. அப்போ இந்த நடுவுலையும் நான் ஃபில் பண்ணுறேன். கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் கூட நல்லது, பெஸ்ட்டாக தான். இந்த ஹாட் க்ளூ ட்ரை ஆன உடனே இந்த ஒரு நைஃப் ஒன்று எடுத்துங்க. இது அப்படியே மெதுவாக இதில் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அப்புறம் அப்படியே புல் பண்ண வேண்டியது தான். இந்த வேசலின் போடலைன்னா இது ஈஸியாக எடுக்க முடியாது, இதோட கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வேசலின். இந்த மாதிரி இருக்கும் லீவ்ஸ். இந்த நடுவில் இந்த சின்ன சின்ன தின்னு கம்மெல்லாம் ட்ரைட் கம்மெல்லாம் சீசர்ஸ் வச்சு வெட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கும் பாருங்க, இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒன்று சேர்ந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இதையும் எடுக்கணும். இதுவும் ட்ரை ஆயிடுச்சு.
வாங்க இப்போ வந்து இந்த மாதிரி நான் சேர்ந்து வச்சுருக்கிறேன் சிலதெல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன். இது வந்து இந்த கம் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருந்தது, அதனால தான் இப்படி தெரியுது, வெள்ளையாக இல்லை. இது பாருங்க, குட்டி குட்டியாக முதல்ல சேர்ந்து வச்சது இதெல்லாம். இப்போ இதில் எப்படி இந்த கிளிட்டர்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன லீஃப் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் இங்கே கொட்டிக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஃபெவிகால் போட்டுக்கிறேன் நான் சைடில். இந்த இந்த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த கம் ஓட்டப்போ இந்த ஜிகினா ஓட்டப்போ இது ப்ரெஸ் பண்ணோம்னா இது அப்படியே ஒட்டிக்கும். பாருங்க, இந்த மாதிரி இது ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக இது பண்ணிட்டு காட்டுறான். இது ஃப்ரண்ட் சைடு ஒட்டிட்டா, பேக் சைடு ஒட்டுறான். எல்லா பக்கமும் கிளிட்டர்ஸ் போட்டு கம் போட்டு அந்த ஃபெவிகால் போட்டு எல்லா பக்கமும் கிளிட்டர்ஸில் ஒட்டியிருக்கிறேன். இப்படி தான் இருக்கும் அந்த ரிசல்ட்டு. பாருங்க, வீட்டிலே அழகான ஜிகினா லீவ்ஸ் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.